CS ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்த எப்படி சைபர் தமிழா லோகோ கிரியேட் பண்ணுறது, எப்படி டெக் பாஸ் சேனல் லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு லோகோவும் எப்படி கிரியேட் பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு லோகோ கிடையாது, ரெண்டு லோகோ. சைபர் தமிழா சேனலோட லோகோ அண்ட் டெக் பாஸ் சேனலோட லோகோவும் நம்ம வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வந்து மொபைலில் தான் கிரியேட் பண்ண போகிறோம், பிக்சல் லேப் ஆப்பில். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாபோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ். அண்ட் இந்த கம்பெனி வந்து 2004 இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து டைரக்ட் செல்லிங் இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி. சப்போஸ் நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரி லெஸ் தென் 18 இருக்கீங்கன்னா, உங்களாலையுமே வந்து உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டால் இந்த ஜாபை பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாராலையுமே இந்த ஜாப் பண்ண முடியும். அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வேணுமான்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாம். அண்ட் இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, நம்மளாக தான் இதை வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைபர் தமிழா சேனல் லோகோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பிக்சல் ஆப்ன்ற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோர்லேயே கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதில் போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சர்க்கிள் மற்ற ஷேப்ஸ்லாம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம சர்க்கிள்ன்றதை கொடுத்துக்கலாம். அண்டு கலரில் போயிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு பேக் சைடு வந்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். ஸோ எல்லோ கலரை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துக்கிட்டு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனோன்னா நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து 92 வச்சுக்கோங்க. 92 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இதில் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும். ஸோ அதை வந்து மொத்தமாக வந்து 2 ரோ இருக்குல்ல, ஸோ அதில் ரெண்டுத்துலேயுமே மிடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் பொசிஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் மிடில் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து மேலே இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரியே காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனோன்னா கலருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் வந்து பிளாக்கு ஒயிட்டு அதுக்கடுத்து லைட் ரெட் இருக்கும். ஸோ அந்த லைட் ரெட்டை கொடுத்துக்கலாம். அண்ட் டிக் கொடுத்துக்கிட்டு ரிலேட்டிவ் சைஸில் வந்து 95லேருந்து 98 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 95 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து திரும்பி ரிலேட்டிவ் பொசிஷனில் மிடில் கொண்டு வந்துக்கிட்டு ஸோ இப்போது மேலே செகண்ட் ரோவில் லாஸ்ட்டில் ஓவர்லே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு இது இருக்கும்ல, ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது மேலே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து அந்த ரெட் கலர் லைட் ரெட் கலர் வந்து பேக் சைட் போயிடும் அண்ட் எல்லோ கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது மூலிமா அந்த அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா, ஸோ அவரோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அவுட்லைன் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அந்த இதில் இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அது கொடுத்துடலாம். ஸோ கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து நிறைய இமேஜஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா எரேஸ் கலர்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் டாலரன்ஸ் அப்படின்றது போட்டுட்டு 10ல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை 70க்கு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது வந்து டிக் கொடுத்துட்டு திரும்பியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேப்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ ஷேப்ஸ்க்கு போனதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த சைன் இருக்கும் இல்லையா, அது அந்த சைனை மட்டும் நம்ம வந்து இப்போ எரேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷனில் இப்படி வந்து வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறமா டிக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து டிக்கு இன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 லேயரையும் மல்டிபிள் லேயர்ஸை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயாவோட அவுட்லைனையும் அந்த ஒயிட் கலர் ஷேப் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிக் கொடுத்துக்கிட்டு கீழே வந்து மெர்ஜ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம எரேஸ் கலர்னு கொடுத்தோம்னா அந்த ஒயிட் கலர் போயிடும் அண்ட் அது கூடவே இருக்க சைனும் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ரைட் சைடில் நம்ம வந்து இது ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சைபர் அப்படின்னு போட்டுட்டு ஓகேன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேன்ற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து பெருசு பண்ணிக்கலாம், குட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கீழே வந்து ஏ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கலரில் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிட்டு திரும்பி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஆட்டோ R1 ரெகுலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபாண்ட்டு மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பியும் அந்த ரிலேட்டிவ் பொசிஷனில் போய்ட்டு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற மிடில் ஆப்ஷன் மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோவில் உள்ளது எதுவுமே நம்ம வந்து கிளிக் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கான் மேலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக காப்பின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிட்டு திரும்பி இப்போ வந்து தமிழா அப்படின்னு எழுதணும். ஸோ தமிழான்னு எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். அண்ட் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கேப்ஸில் போட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து கேப்ஸில் போடக்கூடாது. ஸோ மேலே இருக்கிற சிஏ மட்டும் தான் நம்ம வந்து கேப்ஸில் போடணும். மற்றபடி அந்த சைபரில் மற்ற லெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கேப்ஸில் போடக்கூடாது. ஸோ அதனால் நீங்களும் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேப்ஸ்லேருந்து அதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைபர் தமிழா சேனல் லோகோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரியே சேனல் லோகோ வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களோட சேனல் ஃப்ரண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் யூடியூப்லேயே இது ஃப்ரண்ட்டில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களோட சேனல். ஸோ அதனால் இதே மாதிரியே இதே நேமில் இதே மாதிரி லோகோவில் வைக்காதீங்க. ஏன்னா உங்களோட சேனலில் காப்பின்னு சொல்லுவாங்க, உங்களோட சேனல் ஃபஸ்ட்லேயும் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி வைக்க வேணாம்னு நான் சொல்லலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் மாடிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணி வைங்க. இப்படியே தயவு செஞ்சு நீங்கள் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட சேனல் தான் வந்து க்ரோ ஆகிறதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டெக் பாஸ் சேனல் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டெக் பாஸ் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு 4th ஆப்ஷனாக கீழே இருக்கும். ஸோ இது டூப்ளிகேட் மாதிரி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கலர் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு சும்மா நான் வந்து இப்போதைக்கு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலராக வைக்க போகிறதில்ல, சும்மா ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் தவிர நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் சும்மா கொடுத்துக்கோங்க, ஒயிட் அண்ட் பிளாக்கை தவிர. அண்ட் இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேப்ஸ்ன்றது கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து அந்த ஷேப்ஸில் வந்து வேறு இதெல்லாம் மாற்றிக்க முடியலையா. ஸோ அதில் வந்து நம்ம சர்க்கிள் வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே இதோட ரிலேட்டிவ் பொசிஷன் ரிலேட்டிவ் சைஸுமே நம்ம வந்து மாற்றிடலாம். ஸோ 92க்கு வச்சிடலாம். ஸோ 92க்கு வச்சுட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் போயிட்டு திரும்பி அதே மாதிரியே மிடிலுக்கு கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிட்டு கலர் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ பிளாக் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிலேட்டிவ் பொசிஷனில் 95லேருந்து 98 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் திரும்பி நடுவில் கொண்டு வந்துட்டு மேலே உள்ள லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த பிளாக் கலரை மேலே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அதாவது ஒயிட் கலரை மேலே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணோம். ஸோ அந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அந்த இமேஜெலாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிக் மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரியில் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு இது லிங்க் கொடுத்துருப்பீங்களே, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்களா. ஸோ இந்த இது வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எரேஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எனபிள் பண்ணி டாலரன்ஸ் 70 மேக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிக் கொடுத்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் பொசிஷனை மிடில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷேப்ஸ் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேப்ஸை கொடுத்துப்போம். அண்ட் திரும்பியும் சர்க்கிள் அண்ட் உங்களுக்கு வந்து என்ன கலர் தேவையோ ரெட்டு இல்லைனா வந்து ப்ளூ வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளூ கலர் வச்சுட்டு ஸோ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாஸ்குள்ளார இந்த மாதிரி அந்த கிளாஸ் ஃபில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வைக்கணும். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கீழேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி இங்கே வந்து காப்பி ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம 1 by 1 இந்த மாதிரி அவுட்லைனுக்கு வெளியில் போகாமல் நம்ம வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வச்சாச்சு. ஸோ இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அந்த லைனுக்கு அந்த கிளாஸில் உள்ள அவுட்லைனுக்கு வெளியில் வராமல் உள்ளார நீங்கள் வந்து சர்க்கிளில் இந்த மாதிரி இந்த உள்ளார ஃபில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருங்க. வச்சதுக்கப்புறமா மேலே வந்து செகண்ட் ரோவில் லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து கீழே உள்ள இந்த மர்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் உள்ள எல்லா ப்ளூ கலரையும் நம்ம வந்து டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு மர்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகேன்றதை கொடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகேன்றதை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, கூலிங் கிளாஸும் மீசியும் ஸோ அதை வந்து நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே கொண்டு வந்தாச்சு. மேலே கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு கிளாஸ்லேயும் நம்ம வந்து இதே மாதிரியே இப்போ வைக்க போகிறோம். ஸோ அதுக்குமே வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து லாக் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து அதே மாதிரியே அந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அந்த பூட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பென்சில் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து மேலே இன்னொரு காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் வந்து மேலே கொண்டு போய் வச்சுட்டு பூட்டு போட்டுருங்க. ஸோ பூட்டு போட்டதுக்கப்புறமா ஸோ இங்கேயும் கொண்டு வந்து அதே மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ராப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மிரர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மிரர் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு கலர் வச்சிங்கனாலும் ஸோ ப்ளூ ரெட் இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இன்னர் ஷேடோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பிஃபோரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கொடுத்துட்டு எனபிள் பண்ணிவிட்டு பிளர் ரேடியஸ் அப்படின்றது வந்து 25 கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிளாக் கலரில் இருக்கணும். அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து இந்த ப்ளூ கலருக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க நம்மளோட லோகோ ரெடி. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே 4th ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு ஒயிட் கலரில் போய்ட்டு ஒயிட் கலருன்றதை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் செட்டப் ரெடி. அதே வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் வேணாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா சேவ் அந்த மேலே வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸில் அல்ட்ரான்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கே சேவ் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கடுத்து எப்படி உங்களுக்கு வந்து லோகோ செட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பேன் இதே மாதிரியே அப்படியே காப்பி பண்ணி வைக்காதீங்க. ஸோ வேறு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு வைங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட சேனல்லே வந்து காப்பின்னு சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 சேனலோட லோகோவுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்னலாம் சேனலோட லோகோலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட எண்டிங் வந்தாச்சு. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தோட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் பக்கத்துல சந்திக்கலாம். டாடா. Bye bye. See you. Bye.